வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகையில் இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகை சந்திக்க போறோம். நிறைய வகையான மூலிகைகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து சுகர் சம்பந்தப்பட்டதை நாம எடுக்க போறோம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சுகர்னா என்ன, சுகரை போக்குறதுக்கு என்ன, இது என்னென்ன வழிகள், சுகருக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டா எப்படி நம்ம சுகர்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகும், சுகரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. வாங்க நிறைய மூலிகை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகர்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகணும்னா டென்ஷன் ஆகாம இருந்தா போதுங்க. நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா போதும். ஜாலியா இருந்தீங்கன்னா சுகர் தானே குறைய ஆரம்பிக்கும். சுகர் நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி சுகருக்காக வந்து சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உடல் வந்து ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி ரொம்ப சோர்வாகி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உணவை வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். உணவுகளும் நிறைய எடுத்துக்கணுங்க. நேரத்துக்கு எடுத்துக்கணுங்க. இன்சுலின் சுரக்கிறதுக்கு என்ன வழிகள், அதை பற்றி தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். சுகருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், நாம் பார்க்குற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இதோடைய செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோடைய பூக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து இந்த பூக்களை பறித்து நாம் வந்து கஷாயம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சுகர் குறைங்க. இந்த பூக்களில் எடுத்துக்கிட்டு கேன்சர் குணமாகிறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. பூ பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காசரளின்னு சொல்லுவோம், சுடுகாட்டு பூன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு பேர் காசரளி. இந்த காசரளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை இருக்கும், சிகப்பு இருக்கும், ஃபுல் சிகப்பு இருக்கும், கத்திரிப்பு கலரில் இருக்கும். இந்த காசரளி பல வகையில் இருக்கும். அரளி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுகருக்கு வந்து இது பச்சையாகவும் மென்று சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம டீ மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி கேன்சருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு இதை போட்டு கொடுத்தா பூரண குணமாகன்றதான் என்னுடைய தாட்டுங்க. காசரளி இப்போ நம்ம சுகருக்கும் பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து கேன்சருக்கும் பார்த்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அல்சருக்கும் நாம் பார்ப்போம். அல்சருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிணத்துப்பூடுன்னு சொல்லுவோம், கிணத்துப்பூடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற இடத்தையும் நாம் வந்து அல்சருக்காகவும் நாம் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி நாம் வந்து சுகரை நம்ம எப்படி போக்கணும் அப்படின்றதான ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்லுவோம், பசலைக்கீரைன்னு சொல்லுவோம், மாவுக்கீரைன்னு சொல்லுவோம். இதோடைய பூக்கள் பாருங்கள், இதோடைய தோற்றங்கள் பாருங்கள். இதை எப்படி நம்ம சமைக்கணும், எப்படி சாப்பிடணுன்றத காட்டலாங்க. இப்போ இந்த பசலைக்கீரை இதை பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட்லாம், இதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம். இது பேர் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு கத்தை வாங்கிட்டு வந்து வணக்கி சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம சுகருக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்சுலின் செடின்னு இருக்குங்க, அதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து சக்கரவர்த்தி எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் பயிரிடப்படுகிறது, எங்கெல்லாம் முளைச்சி வருதுன்றது இன்றைக்கி வந்து காட்டுக்குள்ளார பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படி. இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இதை பிடுங்கி மண்ணில் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா உடனே இது வந்து இது ஒரு பசலைக்கீரைங்க. இது பார்த்தீங்கன்னா கள்ளி வகையை சேர்ந்தது, எங்கே வச்சாலும் வந்துடுங்க. சரிங்களா, இப்போ நாம் வந்து இதை பறிச்சிட்டு போய் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோவில் வந்து சமைக்கிறத காட்ட முடியாது. இன்றைக்கி நாம் இதை சமையலுக்காக இந்த பொரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரைக்கு நார்மலாக நம்ம உடலில் வந்து சர்க்கரையுடைய அளவை வந்து நார்மலாக வச்சுக்கலாம். எந்த தொந்தரவு வராது, உணவு பிரச்சனை எந்த தொந்தரவு வராது, கை கால் புண்ணு வராது. சர்க்கரைக்கு ஒரு இது வந்து அருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி சுகர் உள்ளவங்க வந்து கொய்யா இலை 2 இலை, காலையில் 2 இலை, சாயங்காலம் 2 இலை, குருத்து இலைக்கு கீழே இலை 2 இலைகளை இன்னைக்கு சுகருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. சுகர்லேருந்து ரிலீவ் ஆகிடலாம். அதே மாதிரி நகப்பழ கொட்டை அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம், மாங்கொட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாதுளையுடைய ஓடு எடுத்துக்கலாம். சுகருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. வாங்க பார்த்துட்டே இருப்போம். இப்போ வாங்க இன்னும் நிறைய இருக்கிற இடத்த நம்ம பார்க்கலாம். வாங்க, கீரைக்கு நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாங்க. கிராமப்புறத்தில் வசிக்கிறவங்களுக்கு வந்து எல்லா மூலிகையும் கிடைக்குங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம பறிச்சுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலையுடைய ஐடி மட்டும் நல்லா எடுத்துக்கங்க. இதை டெய்லி மென்று சாப்பிட்லாம். வீட்டில் 2 வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டினியூவாக உடைக்க தலைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, மார்க்கெட்டில் இருந்து கொண்டு வரும்போதே ஒரே ஒரு குச்சியை மட்டும் ஒரு தொட்டியில், சுகர் உள்ளவங்க மட்டும் இல்லைங்க, அனைவரும் எடுத்துக்கலாம். வருமுன் பாதுகாப்போம். இந்த கீரைகளை நிறைய எடுக்கிற வரைக்கும் சுகர் எப்பயுமே வராதுங்க. வந்தவங்களை வந்து வாழ வைக்கக்கூடிய விஷயம் சக்கரவர்த்தி கீரைங்க. இது தனிப்பட்ட ஒரு வீடியோவில் இதை எப்படி சமைச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு கொடுத்துருக்குறேன். பார்க்காத புது சப்ஸ்கிரைபருங்க அந்த வீடியோவில் போய் பார்த்துங்க. இன்னும் 2 பொரிச்சுக்கலாம். வாங்க, நமக்கு வந்து இங்கே நிறையா இருக்குது.
நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாங்க. வீட்டுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாம். வேறு யாருன்னா நம்ம லோக்கலில் இருக்கிற நண்பர்கள் இருந்தாலும் சரி வந்து இங்கே பறிச்சுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், பறிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் எவ்வளோ உணவாக இதை எடுக்கிற வரைக்கும் ஒரு தொந்தரவும் கிடையாது. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். இன்றைக்கி நமக்கு வந்து கடையில் வாங்குறத விட பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்குது. எந்த மருந்து இல்லாத இது வளரக்கூடிய இடங்க. ஆனால் இங்கே வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய மாத்திரை மருந்து வாங்கித்தாங்க இந்த சுகருக்கு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாட்டு மூலிகை, நாட்டு கீரைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஆனால் நம்ம யாரும் பயன்படுத்துறதில்ல. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துறது கிடையாது. டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. போதுங்க, இன்னைக்கு போதும். மறுநாளைக்கு இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்குவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து அற்புதமாக பயன்படுத்தலாங்க. பொரியலாம் பயன்படுத்தலாம், கடைசல் பண்ணிடலாங்க. அப்படியே பையெடுப்பேன். போட்டுடலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இந்த வீடியோவில் நிறைய கொடுக்கலாம். கோவை இலை, வெண்புள்ளி, நமக்கு வந்து இந்த குஸ்டன்னு சொல்லுவோம், வெண்புள்ளிம்போம். அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக வரும். இதை வந்து ரத்த குறைபாட்டில் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கோவை இலை, கோவை கீரை வந்து நிறைய பயன்படுத்தினா உடலுக்கு ஆரோக்கியம், வெண்புள்ளி மறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி கோவை காய்கள், இப்போ வந்து கோவை இலைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேலியில் இருக்குங்க. கோவை இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி வேலியில் இருக்கும். பறிச்சிட்டு போய் நம்ம வந்து சட்னி பண்ணிக்கலாம், கீரையாகவும் நம்ம கடைஞ்சி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கோவை இலை எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து டெய்லியும் பயன்பாட்டு கொண்டுட்டு வாங்க. தோல் சம்மந்தப்பட்ட வியாதி, அரிப்பு, சொறி, சிரங்கு எதுவுமே வராது. கோவை இலை வந்து நிறைய பயன்படுத்தணும். கோவை கீரை, அதே மாதிரி கோவை காய், இதை வந்து நிறைய பயன்படுத்துகிறவர்களுக்கு உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயங்க. சரிங்களா? இந்த மாதிரி வேலி சைடு நீங்கள் எங்கே வேணால் போனீங்கனாலும் கோவை வந்து வேலி சைடில் நிறையா இருக்கும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தோல் அரிப்புலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். அதே மாதிரி வெண்புள்ளின்னு சொல்லுவோம், அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக புள்ளி வாய் சைடு தோலில் எங்கே ஒரு பக்கத்து வெண்புள்ளியை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கோவக்கீரைக்கு தொடர்ந்து ஒரு 20-30 நாள் எடுத்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாகும். அதே மாதிரி தோல் அரிப்பு, மலச்சிக்கலை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து அற்புதமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த கீரையோட சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாங்க. சுகருக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் வந்து பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா பழுக்காமல் இருந்ததுனால ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அந்த காய்களை வந்து சீவி பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடல் வெயிட்டை குறைக்கலாம். பப்பாளி பழம் சுகர்லேருந்து ரிலீவ் ஆகலாம், மலச்சிக்கலை குறைக்கலாம். இந்த மாதிரி பப்பாளிக்கு ஒரு ஆற்றல் உண்டு. வாங்க இதையும் ஒன்று பொறிச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கிராமப்புறத்தில் வந்து நிறையா இருக்கும். நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பார்க்கணுங்க. இது எல்லாருமே கிராமப்புறங்கள் வந்து நிறைய வாழ்கிற மக்களுக்கு அற்புதமாக கடவுள் நிறைய படைச்சி வச்சுருக்கிறாரு. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அதே மாதிரி உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இது சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம். சுகர் உள்ளவங்களுக்கு இது அற்புதமான இது உணவுன்னு சொல்லலாம். நிறைய பழங்களை எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு 3 காய் பறிச்சுட்டு போயிடலாங்க. பட்டுன்னு பொறிச்சிட்டு ஓடிடலாங்க. 1 2 3 சரிங்களா? முடிஞ்சுது. 3 காய் பொறிச்சிட்டுங்க. ஆனால் ஒன்று வந்து என்ன ஓப்பன் ஆயிடுச்சு. இதவே இப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. நாம் இதை கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே பஜ்ஜி ஆயிரும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, கத்திலாம் வேணாங்க. பார்த்தீங்களா, ஸ்பாட்லேயே இதை வந்து அருமையாக இருக்குங்க. நம்ம பையனுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி சாப்பிட்ணுங்க. பப்பாளி பழம்னா இது வந்து நாட்டு பப்பாளிங்க. விதை பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பாருங்க தான் விதைங்க நிறைய முளைக்கட்டுங்க, நிறைய செடி ஆகட்டும். இன்றைக்கி நமக்கு கிடைச்சது பப்பாளி பழங்க. சரிங்களா? இது வந்து மலச்சிக்கலுக்கு வந்து அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாங்க. சரிங்களா? அதே மாதிரி சுகர்காரங்களுக்கு இது ஒரு சிறந்த விஷயம். அதே மாதிரி உடல் வெயிட் உள்ளவங்களுக்கு கொலஸ்ட்ராலை நீக்கிறதுக்கு இது சிறந்த மருந்துங்க. பப்பாளி பழத்தில் நிறைய விஷயம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க, கண் பார்வை, இவங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு அடிச்சிடலாங்க. தாங்க இன்னொரு வாய் பையனுக்கு ஒரு வாய் கொடுத்துடலாங்க. ஃபீல்டுலேயே அருமையாக கிடைக்குதுங்க. ஜூஸ் ஆகிட்டுங்க. பழம்னு சொல்லிட்டு இருந்தேன். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் ஜூஸு. சரிங்களா? 2 பேர் இன்னைக்கு 2 பேருக்கு நல்ல வேட்டைங்க இன்னைக்கு.
சரிங்களா? இப்போ நான் இதை சாப்பிட்டு முடிச்சிடுறேங்க. இது யாருக்காக தெரியுங்களா? உங்களுக்காக, என்னுடைய உடல் ஆரோக்கியம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வல்லாரை நிறையா இருக்குதுங்க. பாருங்கள், வல்லாரை பார்த்துருப்பீங்க. யாரை கொண்டு வந்து போட்டுப்பாங்களாட்டு தோட்டம் ஃபுல்லாக வல்லாரையை வந்துருச்சுங்க. இந்த வல்லாரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கோட பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மெமரி பாயிண்ட், நமக்கு வந்து மெமரி, மூளையுடைய வடிவம். பாருங்கள் கீரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது ஹைபிரிட். இது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க, ஹைபிரிட். இதை வந்து உருவாக்கப்பட்டது. வல்லாரைன்றது ஆத்தோரத்தில் வந்து வாய்க்கால் வரப்பில் வந்து வல்லாரை வரும். அது பார்த்தீங்கன்னா மூளை மாதிரி சின்ன லேசாக இருக்கும், தலை வாடி போயிடும். மார்க்கெட்டில் காட்டிங்கன்னா வல்லாரை ஒரே 10 ரூபா சொல்லுவாங்க. இத்தஸ்போர்டு கத்தை தான் ஒரு 6-7 வரும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தை ஒரு 10 ரூபா தான் வரும். இது வந்து ஹைபிரிட்டி சேர்ந்ததுங்க வல்லாரை. இது வந்து ஞாபக சக்தி ஆற்றல் உண்டு. இது மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. கண் பார்வைக்கு ஒன்று தெளிவான ஒரு வல்லாரை. ஞாபக சக்தி நம்ம பிரெயினுடைய வடிவம். இதை வந்து நம்ம பிரெயினுடைய வடிவம்னு நம்ம சொல்லுவோம். இது வல்லாரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கணும். இந்த வல்லாரையை பார்த்தீங்கன்னா சட்னி பண்ணி சாப்பிட்றது ஒரு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, இந்த 3க்கும் பயன்படுத்துறதுக்கு இந்த வல்லாரை அருமை. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வல்லாரைக்கீரை வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து சட்னி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். வாரத்தில் 2 நாள் 3 நாளுக்கு பிரெயினுக்கு அருமையான ஒரு விஷயம். மெமரி பாயிண்ட், அதுவும் கண் பார்வை தெளிவாக இருக்கும், மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா மூளை வடிவத்தில் வல்லாரை. வல்லாரை பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாங்க இது வல்லாரை இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடியோவில் வல்லாரைனா எப்படி இருக்கும், கொடி வல்லாரை, நம்ம நாட்டு வல்லாரை, ஹைபிரிட்டி வல்லாரை. வல்லாரை பற்றி 3 கொடுத்துருக்குற நம்ம வீடியோவில் பார்க்காத புது சப்ஸ்கிரைபருங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். இந்த வல்லாரை சட்னியை எடுத்துகிட்டு துவையலாக எடுத்துகிட்டு இட்லி, தோசை, சாப்பாடு, இந்த 3க்கு இதை நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போ சுகருக்காக நம்ம எடுத்துருக்குறோம். சுகருக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். கொய்யா இலைகள் பார்த்துருக்குறோம், 2 கொய்யா இலைகள், மாங்கொட்டைகள், மாதுளம் காய்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதுளம் காயுடைய ஓடுகள், இதெல்லாம் வந்து சுகருக்கு கொடுத்துருக்குறோம். சுகருக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு நம்ம வந்து முளைக்கட்டி சுகருக்கு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சுலின் செடின்னு ஒன்று இருக்குங்க. இது தாங்க சுகருடைய இன்சுலின் செடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடவுள் படைத்தக்கூடிய ஆற்றல் கொடுத்தது இன்சுலின் செடி. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வளர்த்தலாம் வீட்டில். ஒன்றே இதை மாதிரி பார்த்தீங்கன்னா உடைச்சிக்கலாங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி வீட்டில் ஒன்று வச்சுட்டிங்கன்னா நிறைய இந்த மாதிரி வருங்க. இது வந்து நம்ம நண்பர் வந்து மூலிகை தோட்டம்னு வச்சுருக்கிறார். ஒரு 2 ஏக்கரா விட்டுருக்கிறார். என்னென்ன மூலிகைலாம் கிடைக்குது எல்லோரும் வச்சுருப்பார். மக்களுங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான மூலிகைகளை எடுத்துக்கம்பார். பணம் காசுலாம் கிடையாது, யாருக்காக இருந்தாலும் ஃபோன் பண்ணால் வந்து எடுத்துக்கம்பார். சர்க்கரைக்காக இது பேர் சர்க்கரை கொல்லிங்க, இன்சுலின் செடி. டெய்லி 2 இலை இப்படி இந்த மாதிரி புளிப்போம், இனிப்போம், ருசியாக இருக்குங்க. இது சாப்பிட்டிங்கன்னா வாயில் எச்சம் நிறைய ஊற ஆரம்பிக்கும். இன்சுலின் சுரக்கிறதுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல். இது எல்லாருமே எடுத்துக்கலாங்க. சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம், சுகர் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம். இது ஒரு வரப்பிரசாதங்க. அஜீரண கோளாறுகள், செரிமானம் இல்லாதவங்க சுகர் கொல்லி எடுத்துக்கலாங்க. இது பேர் சர்க்கரை கொல்லின்னு சர்க்கரை கொல்லி இன்னொன்று இருக்குங்க. இது இன்சுலின் செடிங்க. சுகர் கொல்லின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் தலை. அது தனியாக நம்ம வீடியோவில் தனியாக பாருங்கள். சுகர் கொல்லின்னு தனியாக கொடுத்துருப்பேன். அந்த தலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை ஒரு வாய் நிறைய போட்டிங்கன்னாக்கரை இனிக்காது. அது வந்து சர்க்கரை கொல்லிங்க. இது வந்து இன்சுலின் சொல்லுவோம். சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின் செடி பார்த்து இந்த மாதிரி வீட்டில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் வந்து ரிலீவ் ஆகிக்கலாம். அதே மாதிரி குண்டுமணி தலை, வெள்ளை குண்டுமணி தலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சுகர்லேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உடல் ஆயிலையும் ஆரோக்கியமும் வாழ்கிறதுக்கு இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முடிந்த அளவுக்கு மூலிகைகள் வந்து நிறைய பயன்படுத்தி உடலை பார்த்துக்குங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். 4 ஒரு மூலிகைகளே. நன்றி, வணக்கம்.